தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 73, அவை அஞ்சாமை. குறள் எண் 727. பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், போர்க்களம் செல்ல பயப்படுகின்ற கோழையின் கையிலே இருக்கின்ற வாளை போன்றதே அவையில் பேச அஞ்சுகிறவன் பெற்றுள்ள நூலறிவாகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், அவையில் பேசுவதற்கு தேவையான நூல்களின் அறிவு இல்லாதவன் என்பவன் கோழையிடம் வாளை கொடுத்து போர்க்களத்திற்கு அனுப்பியது போல் செய்வதறியாது திகைத்து நிற்பான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.